வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜே ஹைஃபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பிளாட்ஃபார்மருக்கு ஒரு இன்புட் பஃபரிங் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது நமக்கு வந்து எல்லாமே அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஜம்ப்பு, மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். பட் நம்ம அத ரீகிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது, அந்த இது அப்படி இருக்காது. விளையாடுறவனுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்ற மாரி இருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம பட்டன் பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கேரக்டர் மூவ் ஆயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, நான் பிரஸ் பண்ணேன். இது ஒர்க் பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மைனர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமர் குடுக்குறோம். அதாவது ஒரு இது லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தரையில இருக்கும் தரையில விட்டு கொஞ்சம் விலகிட்டான் அப்படின்னா, கொஞ்சம் ஜம்ப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி ஒரு வேள இங்க நிக்கும்போதே திருப்பி அவரு ஜம்ப் பட்டன பிரஸ் பண்ணிட்டாரு. அதாவது ரைட்ட நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குனு ஜம்ப் பட்டன பிரஸ் பண்ணிட்டாரு. அவர பொறுத்தவரைக்கும் பிரஸ் பண்ணிட்டாரு. நமக்கு பட் நம்மளோட என்ஜின பொறுத்தவரைக்கும் அது ரெகக்னைஸ் பண்ணாது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேப் இருக்கறனால அது ரெகக்னைஸ் பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம ஒரு சின்ன கேப் குடுக்க போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமர். ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி குடுத்த மாரி ஒரு 0.1 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு டைமர் குடுத்துக்கிறோம். அது வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்கும்போது, நம்ம கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா தரையில கால் வச்ச உடனே திருப்பி ஜம்ப் பண்ணிருவான். அதாவது ஒரு வேள நீ கால வச்சுட்டன்னா, திருப்பி ஜம்ப் பண்ணிரு அப்டிங்கிற மாரி நம்ம சொல்லப் போறோம். ப்ரீவியஸா ஒரு தடவ பிரஸ் பண்ணிட்டாங்க. நீ வந்து அத ரெக்கார்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீ அத எக்ஸிக்யூட் பண்ணு அப்டிங்கிற மாரி நம்ம சொல்லப் போறோம். அதான் வந்து ஜம்ப் பவரிங் அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இது பண்ண போறோம். ஓகே கைஸ், இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பிளேயர் இதுல போயிட்டு, இன்னொரு ஒரு டைமர் ஆட் பண்ணிக்கலாம். இது இதுக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ஆம் ஜம்ப் ஆஃப் டைமர் அப்டின்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து அதே மாரி இதுக்கு முன்னாடி பண்ண மாரியே சிக்னல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வேரியபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். கேன் ஜம்ப் அப்டின்னு சொன்னோமா, ஜம்ப் பஃபர். இதுவும் வந்து பூலியன் வேரியபிள் தான். ஓகே. ஃபால்ஸ் குடுத்துட்டோம். ஃபால்ஸ் குடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ ஒண்ணும் கிடையாது. இன்னொரு ஒரு இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல கேன் ஜம்ப் அப்டிங்கிற ஒரு ஆக்சஸ் இருக்கு இல்லையா? அந்த அண்ட் இது குடுத்துருப்போம். அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, திருப்பி இப்போ புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இஃப் இன்னொரு கண்டிஷன்ல அத நம்ம கொண்டு போறோம். கேன் ஜம்ப். ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே திருப்பி நம்ம கேட்போம். இப்போ ஒரு வேளை இன்புட் பஃபர் இருந்துச்சுன்னா, திருப்பி ஜம்ப் பண்ணு அந்த மாரி நம்ம சொல்லணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த மாரி வைக்க போறோம். கேன் ஜம்ப் அப்டின்ற மாரி ஒண்ணு வச்சுட்டு, இப்ப ஒண்ணும் கிடையாது. இத வந்து உள்ள கொண்டு போயிரலாம் அப்படின்னு சொல்ல மாரி இருக்கும். பட் என்னன்னா, நம்ம இதே இந்த 2 லைன திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவோம் சில இடங்கள்ல. சோ, அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜம்ப்ன்னு ஒரு புது வேரியபிள் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜம்ப். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தேவையான எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பஃபர் வந்து ஒரு பட்டன் பிரஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இஃப் கேன் ஜம்ப்னா இதுன்னு ஆயிரும். எல்ஸ் அப்படின்ற பட்சத்துல ஜம்ப் பஃபர் அப்படின்னு நம்ம செட் பண்றோம். ஜம்ப் பஃபர் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ. அதே மாரி ஆ இன்னொரு விஷயம். டைமர் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப ரெஃபரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம், ம் ஜம்ப் பஃபர் டைமர் டாட் ஸ்டார் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 0.2 செகண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி குடுத்த மாரியே. இதுக்கு குடுத்த மாரியே நமக்கு இதுக்கும் 0.2 செகண்ட்ஸே குடுத்துக்கலாம். இப்ப குடுத்துட்டோம் அப்டின்னா, ஒருவேள ஃப்ளோருக்கு இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள ஃப்ளோர டச் பண்ணிடுச்சு அப்டின்னா, ஆ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒருவேள நீ ஃப்ளோர டச் பண்ணிட்ட அப்டின்னா, நீ வந்து ஜம்ப் பண்ணிரு அப்டின்னு சொல்லப் போறோம். அதுக்காக மிஸ்டேக் ஜம்ப். அப்புறம் அதே மாரி ஜம்ப் பஃபர் இஸ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ். அதே மாரி இங்க ஒருவேள டைம் அவுட் ஆயிருச்சு அப்டின்னாலும், இந்த இடத்துல என்ன குடுக்க போறோம்னா, ஜம்ப் பஃபர் இஸ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ். ஓகே கைஸ், இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட பிளேயரோட ஜம்ப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா அப்டி கொண்டு போற மாதிரி இருக்கு. நீங்க வந்து இத இன்னும் ஸ்மூத்தா பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த டைமர கொஞ்சம் அப்டியே சேஞ்சஸ் பண்ணி பாருங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைம். இது வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இ ஒருவேள நீங்க இங்க சேஞ்ச் பண்றது உங்களுக்கு புடிக்கல, இங்க வர்ற மாரி பண்ணணும் அப்டின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒண்ணும் தேவையில்ல. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பிளேயர்லயே இருக்கும். நான் வழக்கம் போல பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதே இதுக்கு வந்து நீங்க இன்னொன்னு போட்டுக்கலாம். coyote டைம். coyote டைம். ஓகே. coyote மட்டும் குடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க coyote அதே மாரி எங்க ஜம்ப் பஃபர் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பஃபர் டைம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து வேணுங்கிற இத வந்து நீங்க இந்த இடத்துல மாத்திக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அத வந்து நீங்க இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வந்து டைமரா அந்த இடத்துல மாத்திக்கலாம். பட் எனக்கு வந்து பாயிண்ட் 2வே நல்லா இருக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த கேமுக்கு, இந்த ரெசல்யூஷனுக்கு இது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க வந்து உங்க கேமுக்கு, உங்க ரெசல்யூஷனுக்கு பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடும். நீங்க அத வந்து கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி, அதாவது லைட்டா அங்க இங்கேயும் சேஞ்சஸ் பண்ணி நீங்க அத கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்பலாம் ஹையா வராது. ஒரு 0.5 அளவுக்கு தான் நீங்க குடுக்குற மாரி வரும். நீங்க வந்து அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க மெதுவா பார்த்துக்கங்க. ஆம். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து எப்படி இந்த கிராவிட்டிய இத பொறுத்து மாத்தலாம். அதாவது ஒரு ஜம்போட ஹைட் இந்த மாரி இத வந்து எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே ஹை-ஃபை.